மதுரை வைகை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக புதிய மேம்பால பணிகள் 8வது நாளாக நிறுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீர்வரத்து காரணமாக குழிகளில் தண்ணீர் நிரம்பியதால் மீண்டும் பணிகளை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம் பாசன தேவைக்காக வைகை அணையிலிருந்து 3159 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. கடந்த வாரம் மதுரை தேனி வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்ட நீர் தேவைக்காக 3159 கன அடி நீரானது திறக்கப்பட்டது. இந்த நிலையில் மதுரை மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய வைகை ஆற்று பகுதிகளில் 2 கரைகளை உரசியவாறு வெள்ளம் பெருக்கெடுத்து கடந்த ஒரு வாரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அந்த ஏவி மேம்பாலத்தின் கீழ் புதியதாக நெல்பேட்டை கோரிப்பாளையம் முதலாக நெல்பேட்டை வரை 190 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மேம்பாலம் அமைப்பதற்கான அந்த குழிகள் தோண்டும் பணிகளானது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த பணிகள் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டு 8வது நாளாகவும் அந்த பணிகள் தற்போது வரைக்குமாக தொடங்காத நிலை ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதன் காரணமாக ஏற்கனவே தோண்டப்பட்ட குழிகளை சுற்றி மண் மூட்டைகளை வைத்து அடைத்து வைத்திருந்தாலும் அந்த குழிகளில் தொடர்ந்து நீரானது ஊற்றெடுத்து மீண்டும் அந்த குழிகளில் தண்ணீர் வர தொடங்கியதால் இன்னும் மேம்பால பணிகள் தொடங்குவதற்காக காலதாமதம் ஆகும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்று வைகாட்டில் வெள்ளப்பெருக்கு ஓடுவதன் காரணமாக மதுரை யானைக்கல் தரைப்பாலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நெல்பேட்டை முதலாக விரகனூர் செல்லக்கூடிய அந்த சர்வீஸ் சாலை முழுவதிலுமாகவே வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அதில் செல்லக்கூடிய வாகனங்கள் மூழ்கியவாறு செல்கின்றன. இதனால் அந்த பகுதி வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய நிலையில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருகிறது. அதே போன்று பள்ளி மாணாக்கர்கள் பணிக்கு செல்லும் பொழுது அந்த உடைகளில் அந்த தண்ணீர் கழிவு நீரோடு சேர்ந்து வரக்கூடிய தண்ணீரும் உடலில் படுவதால் அவர்கள் சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். இந்த நிலையில்தான் தொடர்ந்து 8வது நாளாகவும் அந்த சர்வீஸ் சாலையில் தண்ணீர் தேங்கியிருப்பதுடைய நிலையில் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். சல்மான், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.